ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேமிங் கேலக்ஸி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மைன்கிராஃப்ட் பார்ட் 7 பார்க்க போகிறோம். பார்க்குறவங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன பாட்டில் சொல்லியிருந்தார் ஒருத்தர் அயன் ஃபார்ம் கட்டுக்க ப்ரோன்னு. ஏன்னா அயன் ஃபார்ம் கட்ட அப்புறம் ட்ரேடிங் ஏரியா வந்து தேவையில்லை, ஏன்னா வில்லேஜர் பீட் வந்து ஒர்க் ஆகுது கைஸ். சரி, ஓகே கைஸ், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த அயன் ஃபார்ம் தேவையான எல்லா ரிசோர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வர வந்து பார்க்குறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ். கைஸ் ஒரு மணி நேரமாக உட்காந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஃப்ளெச்சிங் டேபிள் தான் கைஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பெட்டுக்கெலாம் ஃபார்மே கட்டி வச்சுருக்கேன் கைஸ். நான் அந்த ஃபார்ம் முடிச்சிருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். அதுக்கு ட்விட்டரில் வீடியோ வரும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், ட்விட்டர் வீடியோன்னு நான் தனியாக பண்ணி போகிறேன் கைஸ். இது வந்து 6 பிளாக் கீழே போகணும் இப்போ. சரி கைஸ், இதே மாதிரி எல்லா இடத்தையும் போகணும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஓரளவு அயன் ஃபார்ம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓரளவு முடிச்சுட்டு இப்போ வந்து வில்லேஜர் முடிச்சு போடணும். அதேமாதிரி மேலே வந்து செரி பிளாசம் பயம் பார்த்தேன் கைஸ். நிறைய ட்ரீ இருந்துச்சு, அதனால் அதை எப்படியாச்சும் தேவைப்பட்ட யூஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து வில்லேஜர் வேணும் கைஸ். இப்போ 30 வில்லேஜர் வேணும் கைஸ். அதுக்கு வந்து 2 வில்லேஜர் வேணும். அதை வச்சு பில்டிங் பண்ணிப்போம். பில்டிங் பண்ணுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரில. அப்போ வெயிட் பண்ணுறோம். அதை வந்து கட் பண்ணிடுவேன் கைஸ். அதெல்லாம் காமிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்டே போகும் கைஸ். ஒரு வழியாக 3 மணி நேரமாக உட்காந்து இப்படி பில்ட் பண்ணி வச்சிட்டேன் கைஸ். ஆனால் அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க கைஸ். வளரவே மாட்டேன்ட்டாங்க, குட்டியாகவே இருந்தாங்களா, அதனால லேட் ஆகிடுச்சு கைஸ். 3 மணி நேரம் கிட்ட ஏஃப்கே பண்ணி இங்கேயே உண்டு. சரி கைஸ், அது முடிஞ்சு இப்போ வந்து அயன் கால் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து இப்போயே 50% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 50% இருக்குது கைஸ். அதனால் அதை வந்து பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு வழியாக அயன் ஃபார்ம் முடிஞ்சு, அயன் ஃபார்ம் ஃபுல்லாத்தையும் கட்டியாச்சு. இனிமேல் நம்மளுக்கு அயன்லாம் ஸ்டோனு மாதிரி கைஸ் ஈஸியாக கிடச்சிரும். டைம் வந்து 12 மணி ஆச்சு கைஸ். 12 மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வீடியோ வந்துடும், மறக்காமல் பார்த்துருக்கேன். அது மாதிரி லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். 30 வில்லேஜரு இதாங்க ஸ்டோரேஜ் ஏரியா. 33 அயன் வந்துச்சு இப்போயே. அவ்வளோ நேரம் வந்துட்டாங்க, நிறையா பேர் வந்துட்டாங்க கைஸ். நான் வந்து லாவா ஊற்ற கூட உள்ளேன்னு அவ்வளோ பேர் வந்துட்டாங்க கைஸ். இப்படி தான் கீழே வந்து பார்க்கணும். ஓகே கைஸ், இதோட நம்ம அயன் ஃபார்ம் முடிஞ்சு இங்கே. இது அவ்வளோதான். இனிமேல் நம்ம ஸ்டோனு மாதிரி அயன் கிடைக்கும் கைஸ். ஆனால் கட்டுறதுக்கு எத்தனை 4 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். 4 மணி நேரம் இல்லை, 6 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். நான் 7:30 மணிக்கு எடுத்தேன் கைஸ். மணி 12, நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ தேட் கைஸ். சரி, இது வந்து உடச்சிடும். இது வந்து நம்ம கிட்ட தான் இருக்குது எல்லாமே உள்ள. வந்து ஜஸ்ட்டு இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டேன் கைஸ் ஒரு ஜஸ்ட்டில். ஐயோ, என்ன இது இவ்வளோ இடம், இவ்வளோ கீழே தேவையில்ல தூக்கி போடு. ஃப்ளிண்ட் இருந்துச்சுலாம் வெறுப்பேற்றிச்சு கைஸ். நானும் இன்ட்ரெஸ்ட்டாக கிரேவலை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்க, வரவே மாற்று. நானும் திரும்பி உடச்சி போடுறேன் கைஸ், வரவே இல்லை. அதனால் வெறுப்பாயிடுச்சு கைஸ். அதுவே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதான் கைஸ் இவ்வளோ லேட்டு வீடியோவே. இதுவே கைஸ், நம்ம அயன் ஃபார்ம் சூப்பராக இருக்காது, வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், நிறையா பூனைக்குட்டி இருக்குது கைஸ். பூனைக்குட்டி இருக்குது, என்னன்னு தெரில கைஸ். கீழே இப்போ எவ்வளோ அயன் இருக்குது பார்ப்போமா. ஐயோ, இதுவாக மாட்டிக்கிச்சு. எந்திரிக்க முடியல. ஓப்பன் இல்லை போ. நீங்கள் யாரும் வெளியே வர முடியாது. எப்படியும் 45 அயன் கைஸ். இப்போ தான் 33 சொல்லிட்டு போனேன், அதுக்கு 45. சூப்பர். சரி ஓகே, இப்போ வாங்க வீட்டுக்கு போவோம். வேறு வழியே இல்லை, வீட்டுக்கு தான் போகணும், வேறு வேலையே இல்லை இங்கே. இந்த பக்கம் எப்போயாச்சும் அயன் தேவைப்பட்டு வருவேன். என்ன அது கைஸ், இந்த பூனை லாக் பண்ணுது அயன் கிழமை. பூனை போய் கொண்டுருவோமா கைஸ். ஏய் பூனைங்க வா, நீ வர முடியாது, வரணுமா? வெளியே போ. ஐயோ, இது வேறு உடச்சு விட்டு அழகாக கைஸ். மொத்தம் முடிஞ்சு வசதி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நான் லாபா வேறு பாருங்க கைஸ். எத்தனை பிளாக், 3 பிளாக் ஹைட்டே தெரிஞ்சிருக்கீங்க கைஸ் அந்த போர்டை வச்சு. வெளியே போ கைஸ். இதோட ட்விட்டரில் வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், ட்விட்டர் வீடியோன்னு. அதே மாதிரி லைக் டார்கெட் வந்து மாதிரியே சொல்கிறேன் 20. இந்த அயன்கம் அடிக்கிற மாதிரி வரையான். போச்சு கைஸ், ஒன்றும் அடிச்சிட்டேன். சூப்பர், தேங்க்யூ கைஸ். அந்த ஹெல்ப் பண்ணிட்டேன் கைஸ் அவங்களுக்கு. என்ன கைஸ், பூனை வித்தியாசமாக இருந்தபோது என்ன பக் ஆயிடுச்சு கைஸ், கிளிச் ஆயிடுச்சு பூனை. வித்தியாசமாக என்னையே பார்த்துட்டு நடந்தபோது. சரி வாங்க, இப்போ வீட்டுக்கு போயிடும். இதில் எடுத்துகிட்டு போயிடும் கைஸ். இது டைமண்ட் பிக் வச்சு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணால் தேவைப்படும் கைஸ், ட்ரேடிங் ஏரியா. லெக்டன் 2 இருக்குது, 11 இருக்குது லெக்டன். எடுத்து போயிடும் கைஸ். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு லேண்ட் வழியாக கொண்டு வரலாம் பார்த்தேன், அடுத்து வந்து லேக் வழியாக கொண்டு வந்தேன் கைஸ். அதனால தான் இவ்வளோ ரைட் மிச்சமாச்சு. நான் வந்து ஒரு ஸ்டாக் தான் பண்ணியிருந்தேன்.
ஒரு ஸ்டாக்கு அரை ஸ்டாக்கு அயன் ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப வருத்தம். இந்த மைன் கார்டு வேறு இருக்குது, இங்கே நடுவில் நிற்கிது கைஸ். இந்த 2 வில்லேஜ் ஒருத்தர் கொண்டு வந்தேன் கைஸ். ஒருத்தர் இங்கேயே அடி வச்சு எடுத்துட்டான். திரும்பி போய் கொண்டு வந்தேன் கஷ்டப்பட்டு. 2 பேர் கொண்டு வந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வரும்போது அடி வாங்கி செத்துட்டாங்க கைஸ். லக்காய். அதனால் ஐயோ மைன் கார்டு வர மாட்டேன் கைஸ். மைன் கார்டு விட்டு போயிட்டுருக்கேன். தேவைப்படும், எடுத்துப்போம். ஆப்பிள் தின்றுவோம் கைஸ். ஆப்பிளை சாப்பாடு. நான் எப்படி வந்து காமிக்கிறேன் கைஸ். லேண்ட் வழி எப்படி காமிக்கவா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்டிங் கைஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம் கைஸ். அதுதான் அவ்வளோதான். 4 ஸ்டாக் 8 ஸ்டாக் இது வேணும் கைஸ். ரயிலு அதே மேடு பள்ளமாக இருந்துச்சு, அப்படியே போயிருக்க மாட்டாங்க. இங்கேருந்து கைஸ், இங்கேருந்து அந்த எண்டிங் அந்த மலை வரையும் கைஸ். நம்மகிட்ட நிறையா இது இருக்குல்ல கைஸ், ஸ்டோனு. நம்ம வேர்ல்டு பேர் எழுதுவோமா? நம்ம வேர்ல்டு பேர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அதேமாதிரி அடுத்து என்ன பில்டு பண்ணலாம் சொல்லுங்கள். அதேமாதிரி எதுவுமே இல்லை. அந்த ஒரு குட்டி குஞ்சம் மட்டும் நிற்கிறான் கைஸ். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான். இங்கேயும் யாருமே இல்லை கைஸ். செஸ்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கேனே. ஓ சார் விடுது கைஸ். சரி கைஸ், இந்த ஏரியா தேவையில்ல. இந்த ட்ரேடிங் ஏரியா நம்ம இதை எடுத்துருவோம் கைஸ். ரிமூவ் பண்ணிடுவோம். டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம் கைஸ். ஆர்ஐபி ட்ரேடிங் ஏரியான்னு போட்டுருவோம் கைஸ். நம்ம தேவையில்ல. நம்ம வேறு இடத்துல கட்டுவோம். ஒன்று இந்த பாட்டில் வேணாம் கைஸ். இந்த பாட்டில் எனக்கு அந்த அயன் ஃபார்ம் கட்டினதே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கைஸ். வெறுப்பாக இருக்குது. நம்ம இந்த பாட்டில் வேணாம். நம்ம இந்த அடுத்த பாட்டில் கட்டுவோம் கைஸ். இடத்த வேணால் பார்த்து வைப்போம். நம்ம அயன் பிக் ஆக்ஸ் செஞ்சுப்போம். ஆக்ஸ் எதுவுமே இல்லை. அயன் கொடி குட்டியாக இருக்கனால இப்போ அயன் நம்ம ஸ்டோர் மாதிரி கைஸ். ஃபுல்லாக அயன் தான் இனிமேல். ஆனால் அயனை யூஸ் ஆக போகிறது இல்லை. நம்ம டைமண்டுக்கு மாறிடும். இதனால் எதுக்காச்சும் யூஸ் ஆகும் கைஸ். ஏதாச்சும் ஃபார்ம் கட்டின யூஸ் ஆகும். ஹாப்பர் அதே மாதிரி ட்ரையல் சாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கைஸ். அது எங்கே இருக்குது தெரில. மேப்பு வில்லேஜ் எடுத்து தான் ஆகணும். அதுக்கு ஒரு ட்ரேடிங் வாங்கி கட்டணும் கைஸ். அதனால் மொத்தமாக ஒரு ட்ரேடிங் வேணும். பார்த்தோமா? இது அவ்வளோதான் கைஸ். நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு, வெட்டி முடிச்சாச்சு. ட்ரேடிங் ஏரியாவை காலி பண்ணியாச்சு. இப்போ வேறு பிளேஸ் தேடுவோம் ட்ரேடிங் ஏரியாவுக்கு. எனக்கு போங்க கைஸ், இடமே தர முடியல. கேவாக இருக்குது. ஒரு நல்ல இடமே இல்லை கைஸ். வெறுப்பாயிடுச்சு. நம்ம ட்ரேடிங் ஏரியா கட்ட வேணாம் கைஸ். புக்கை வச்சு பண்ணிடுவோம் கைஸ். அதனால் பார்ப்போம். அடுத்த பாட்டில் கட்ட முடியாது கட்டுவோம். நான் ஆஃப்லைன் கட்டி வைக்கிறேன் கைஸ். ஆஃப்லைனில் நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கிறேன். போஸ்ட்டு போகிறேன் கைஸ். பார்த்துவோங்க எல்லாரும். இந்த நேம் டேக் இருக்குது. நம்ம குதிரைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள் கைஸ். நம்ம குதிரைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். நம்ம இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். ஒரே ஒரு டைமண்ட் வேணும். டைமண்ட் எடுக்க போகிறேன் கைஸ். நான் இந்த வில்லேஜ் இருக்காங்களா பெருசாகிட்ட புக்கு கூட ட்ரேட் பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் குட்டியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. டேய் பெருசாக இருக்கீங்க, குட்டியாக இருக்கீங்களா? டேய் குட்டியாக கைஸ் இருக்காங்க. இந்தா குட்டி அப்படியே எப்படி அமிருக்காங்க பாருங்க கைஸ். உளுந்துருக்காங்க. டீ வெளியே விட ரெடி மிஸ் அடைச்சாச்சு. இல்லை வெடி இருப்பாங்க கைஸ். சண்டை போட்டுருக்காங்க கைஸ். 2 பேரும் சண்டை போடுறாங்க. சரி வாங்க, நம்ம இப்போ டைமண்ட் தேவை நம்மளுக்கு. ஐயோ தொண்டை வேறு கட்டிக்குது கைஸ். ஓ சாட். நம்ம டைமண்ட் வேணும். இப்போ நம்ம அந்த அந்த டேபிள் பேர் என்னது தெரில. அதுக்கு டைமண்ட் வேணும். நம்மகிட்ட ஒன்று தான் இருக்குது, 2 வேணும். அதனால டைமண்ட் மைனிங் போகிறோம் கைஸ். அயன் பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். அயன் பிக்காக்ஸ் 2 செஞ்சாச்சு. இப்படி டார்ச் இருக்குது. இது போதும். அயன் எடுத்து உள்ள வச்சுருவோம். தேவையில்லை. நம்ம மைனிங் ஏரியாவுக்கு போயிடுவோம் கைஸ். கைஸ் இதெல்லாம் ரொம்ப நேரம் தெரில. ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் மைண்ட் பண்ண தெரியாமல் வீடியோ எடுக்காமல் அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தேன் கைஸ். நான் கிடச்சிச்சு. இப்போ வெளியே போயிடுவோம் கைஸ். இப்போ நம்ம குதிரைக்கு பேர் வைக்கலாம் வந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் பேர் வைப்போம். ஒரு நல்ல பேரை சொல்லுங்கள் கைஸ். எந்த பேருக்கு எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வருதோ அந்த பேரை வைப்போம் கைஸ். கமெண்ட்டில் சொல்லிங்க கைஸ் மறக்காமல். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. வீடியோ எடுக்க முன்னாடி தெரியாமல் எஃபிஷியன்சி ஒன்று போட்டேன், எடுத்துட்டேன். வேறு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்போம். எஃபிஷியன்சி 3மே எஃபிஷியன்சி தான். ஓ கைஸ் எப்படி என்ன கைஸ் இப்படி இருக்குது? இது வச்சு பார்ப்போமா? எஃபிஷியன்சி தான் இதுவும். ஸ்டோன்ரா அயனுக்கு போட்டாச்சு எஃபிஷியன்சி.
இதுக்கு எஃபிஷியன்சி போட்டாச்சு. ஏன்னா வேறு எதுவுமே வரமாட்டுது கைஸ். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு 3 தான் இருக்குது கைஸ். வந்து தமிழ்நாடு பேர் எழுதுவோமா கைஸ்? அந்த உச்சியில் மழை தெரியுது கைஸ், அங்கே எழுதுவோமா? நம்மகிட்ட தான் அவ்வளோ ஸ்டோன் இருக்கே, எழுதுமா நம்ம கைஸ்? சொல்லுங்கள். இந்த இடத்து இங்கே ஓரம் வச்சுடும் கைஸ். கொச்சன்னு இருக்கு மாதிரி இருக்குது. ஆக்ஸுக்கு என்ன இருக்குது? எஃபிஷியன்சி தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பி இல்லையே. போனா 40 ரூபீஸ் தான் போட முடியும். எக்ஸ்பி இல்லை கைஸ். சாட் 3 பக்கெட் எடுத்து வச்சுட்டு குப்பையெல்லாம் தூக்கி போட்டுருல, எல்லாம் செஸ்ட்டுக்குள்ளே போனாடி. கடைசி வரை அந்த ஒரு ஸ்டாக் பெட்டு அன்றைக்கி மைனிங் போகும்போது வச்சுருந்தேன் கைஸ். அதை வச்சு தான் கைஸ் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன். அது அந்த வில்லேஜில் போய் அடைய போட்டு வந்தது. ரொம்ப சூப்பராக அடைய போட்டு வந்தேன். இந்த இடையில கட்டும் லைட் வச்சுப்போம் கைஸ். கைஸ் அதே மாதிரி என்ன பில்டு பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். எப்படி அயன் ஃபார்ம் சொன்னதுனால கட்டினா அடுத்தாச்சும் பில்டு சொல்லுங்கள் கைஸ். கட்டுவோம். இது அடுத்த பாட்டில் வந்து நான் வந்து நதருக்குள்ளே போய் நதரைட்டும் உதரிஸ்கள் எடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் பில்டு சொன்னால் அதையும் கட்டலாம், நதருக்குள்ளேயும் போகலாம். சொல்லுங்கள் கைஸ் ஏதாச்சும் பில்டு இருந்தால். வந்து என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாடு பேர் எழுத போகிறோம் கைஸ். அந்த மலைக்கிட்ட போய் அதேமாதிரி வாட்டர் ஃபால்ஸ் பண்ணுவோம் கைஸ். அப்படியே இந்த தமிழ்நாடு கீழே அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. லஸ்கேவ் வந்து நல்லாயிருக்கும். லஸ்கேவ் இருந்தால் அப்படியே டெக்கரேட் பண்ணலாமா வீடை. அந்த மலையும் பண்ணலாம். நம்ம லஸ்கேவும் பார்க்கலையே, நம்ம கேவுக்குள்ளேயே போகல கைஸ். ஃபஸ்ட்டு கேவுக்குள்ளே போய் அத்தனை அடி வாங்கி தான் ஸ்டெப் மைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டெப்பில் நிறைய டைமண்ட் கிடச்சி கைஸ். ஐயோ சவால் வேறு எடுத்துகிட்டு வரல கைஸ். இது வேறு ஒரு ஹைட்டாக இருக்குது. சவால் எடுத்து வரலையா? சூப்பர். மைன் பண்ணியே போயிடும் கைஸ். போடா டேய், மேலே போவேணாம் கைஸ். இங்கே கட்டிட்டு வந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அங்கே போனால் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அங்கே 2 வேறு. நான் 9 சங்கு தான் கைஸ் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபோனுக்கு அவ்வளோ சப்போர்ட் ஆகுது. ரொம்ப வச்சா லேக் ஆகுது கைஸ். 11, 20 வச்சா. அதனால் ஹைட்டு போய்ப்போம் கைஸ். இந்த ஹைட் ஓகேவா? போதும். இந்த முன்னாடி போய்ப்போம். 3 பிளாக் முன்னாடி இங்கேருந்து கட்டிடுவோம் கைஸ். இன்னும் 1 பிளாக் வச்சுட்டு கட்டிடுவோம் கைஸ். இப்படி இந்த பக்கம் ஒரு 20 பிளாக்கு, அந்த பக்கம் ஒரு 20 பிளாக்கு. அப்படி இந்த லைன் மேலே அப்படி இல்லை, TAMIL தமிழ் நாடு கீழே அப்படி நாடு வந்து கீழே வந்துடும் கைஸ். ஏன்னா ஒரே லைனாக போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஏலாம் போட வர முடியாதே. எப்படி கைஸ் ஏ போடுறது? சரி எவ்வளோ ட்ரம்மா ட்ரை பண்ணுன்றேன் கைஸ். வாய் தூக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் இருக்கும். வந்தாச்சு. இப்போ இந்த இங்கிட்ட ஒரு 3 பிளாக், இங்கிட்ட ஒரு 3 பிளாக் கைஸ். அப்படியே டீ முடிஞ்சு. இப்போ வந்து ஏ போடணுமா? வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் உங்களை. வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இதுவே 1/2 மணி நேரமாக உட்காந்து பண்ணிக்கிட்டேன் கைஸ். யூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏ ஒழுங்காக வரல, டி ஒழுங்காக வரல. அது நான் குழப்பி திரும்பியும் இடிச்சு கட்டினேன் கைஸ். அதனால் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. லைட் ஆயிடுச்சு. இப்போ இருட்டிடுச்சு. ஜாம்பி ரோஸ் பண்ணிட்டாங்க. அவன் தூங்கிடும் கைஸ். தூங்கியாச்சு கைஸ். இந்த ஃபார்மிங் கொஞ்சம் பண்ணுவோம். ஃபார்மிங்கும் பண்ணல. அது வந்து நிறையா வளர்ந்துச்சு. நிறையா வளரல, கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. அவன் எடுத்துடுவோம் கைஸ். கொஞ்சம் வளர்ந்து விட்டுக்கூடாது. அப்படியே ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட்னா இதுலேயே அப்படி சீடை போட்டு வைக்கணும் கைஸ். வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இருக்குது, நிறையா தான் இருக்குது. வந்து சீடு தான் இல்லை கைஸ். மறக்காமல் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்து வந்து ஒரு பிளான் பண்ணி கைஸ், மல்டிப்ளேயர் போடலான்னு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். மல்டிப்ளேயர் வேணுமா இல்லையா? வேணும்னா சொல்லுங்கள் கைஸ், போடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கைஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இது தர்ஷன் தமிழா கேமிங். ஆமாம் கரெக்டு தானே? ஆமாம், கேமர் தர்ஷன் தமிழா கேமர். அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. அவரும் போடுவார். அதனால் அவரையும் பார்க்குறது வந்தால் பாருங்கள் கைஸ். இங்கே ஒரு கோழி வந்துச்சு. ஃபீட் பண்ணி விட்டேன். ஆனால் அதுக்கு யாருமே இல்லை. அலோன். ஐயோ, நான் உள்ளே போயிட்டேன். என்ன கைஸ் போட்டுனா இப்போ 1 நிமிஷம் கழிச்சு உள்ளே போயிட்டுருக்கேன். சாட் என்ன நெட்டு ப்ராப்ளம் கைஸ். நெட்டே போடாமல் விளாண்டுருக்கேன். நான் வந்து ஆஃப்லைன் விளாண்டுருக்கேன் கைஸ். மொபைல் ஆஃபில் இருக்குது. ஐயோ, நல்லா குதிக்கிச்சு. லூஸ்மாக குதிச்சு இது பண்ணி விட்டேன் கைஸ். அது வந்து எடுத்துக்கிச்சு. போ. ஐயோ, உன்னால் பாரு. ஏய் கோழி, ஏன் கோழி இப்படி பண்ணுற? ஓரமாக போக மாட்டியா?
சீடு வேறு முடிய போகுது. கம்மியாக தான் இருக்குது. 65 63 என்ன கைஸ் இது வேறு பக்கத்துலேயே வருது. எப்படி உனக்கு தந்தா நீ சாப்பிட மாட்ட? ஐயோ திரும்பி வீர சக்ஸஸ் பண்ணுறேன் கைஸ். ஸோ கோழி வராதப்போ இன்னொரு தடவை வந்தேன்னா அவ்வளோதான், நீ செத்துருவேன். வந்து சீடு பத்தல. சீடு இருக்கா? சீடு இருக்குது. 6 சீடு இருக்குது. அந்த ஒரு செஸ்ஸில் வச்சுருந்தேன் கைஸ் சீடு. சீடு தமிழோட தெரியுதா கைஸ்? தமிழோட மரணமாக தெரியுது. சரி வாங்க இப்போ இந்த மீதியும் வந்து 23 சீடு இருக்குது, அதையும் வச்சுருவோம் கைஸ். ஐயோ தொண்டை வேறு கட்டிக்கிச்சே கைஸ், தொண்டை கட்டிக்கிச்சு. இப்படி தான் ஒரு 4 வீடியோவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொண்டை கட்டிக்கிச்சுன்னு. சரியாக மத்து காய்ச்சி. சரி நான் ஃபில் பண்ணி வந்தேன் சீடை. கைஸ் இந்த வேர்ல்டோட சீடு ஒன்று நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ ரெண்டில் ஆட் பண்ணுறேன் கைஸ், வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கே இருக்குது? ஏதோ எடுக்க வந்தேன், ப்ரெட்டு செய்ய வந்தேன் கைஸ். வீட்டு அதிகமாக இருக்குது. ப்ரெட்டு செஞ்சிடும். டக்குன்னு செய்யுதா ப்ரெட்டு? அதான் கைஸ் இதோட இந்த பாட்டு தெரிஞ்சு முடிஞ்சு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் வேறு எதுவும் இல்லை. சரி கைஸ் இதோட இந்த பாட்டு முடிச்சு நம்ம பார்ட் 8ல் பார்ப்போம். பார்ட் 8ல் என்ன பில்டு வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.